வணக்கம் நண்பர்களே. நான் இன்று தஞ்சை பெருவுடையார் கோவிலிற்கு வந்திருக்கிறேன். இன்று இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு பகிரப் போகிறேன். மேலும் பொன்னியின் செல்வனில் வருகின்ற வந்தியத்தேவன் மற்றும் குந்தவை 2 பேருடைய கல்வெட்டு எங்கே இருக்கிறது என்பதை காண்பிக்கப் போகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். எனவே வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். கோட்டை சுவர் மற்றும் அகழி பராமரிப்பு இல்லாமல் புதர் மாதிரி இருக்கிறது. இது 16ஆம் நூற்றாண்டில் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. இந்த நுழைவு வாயில் பிற்காலத்தில் மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. இதுதான் கேரளாந்தகன் திருவாசல். கேரளாந்தகன் அப்படியென்றால் யார்? இந்த வாசலுக்கு ஏன் அவர் பெயரை வைக்க வேண்டும்? ராஜராஜ சோழனின் மற்றொரு பெயர்தான் கேரளாந்தகன். கேரள மன்னர் பாஸ்கர் ரவிவர்மனை போரில் வீழ்த்தி கேரளாந்தகன் என்ற பெயர் பெற்றார். 1000 வருடத்திற்கு முன்பு தொழில்நுட்பம் பெரிதும் வளராத காலகட்டத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான அதிசய கோவிலை கட்டிருக்கிறார் மாமன்னர் ராஜராஜ சோழன். அடுத்து பார்க்க போவது 2வது வாசலான ராஜராஜன் திருவாசல். ராஜராஜ சோழன் கிபி 985 மன்னராக முடிசூடுகிறார். இவரது ஆட்சியில் 25ஆம் ஆண்டில்தான் இந்த கோவில் கட்டப்பட்டது. அதாவது கிபி 1010 இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவிலுக்கு ராஜராஜ சோழன் ராஜராஜேஸ்வரம் என பெயரிட்டார். இங்கு சுவர்கள் மற்றும் கோயில் தூண்கள் என அனைத்திலும் கல்வெட்டுகள் இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கல்வெட்டுக்கள் தான். கோவிலுக்குள்ள வந்துவிட்டோம். நாம் எதை காண வந்தோமோ அந்த மிகப்பெரிய கோவில் விமானம் தெரிகிறது. கோவில் முழுதும் திருச்சுற்று மாளிகை இருக்கிறது. இந்த நந்தி மண்டபமானது 16ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. இதன் உயரம் 12 அடி. இந்த நந்தி ஒரே கல்லினால் செய்யப்பட்டது. ராஜராஜ சோழன் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலை நேரில் கண்டு இதுபோல் தஞ்சையில் நாமும் ஒரு முழு கற்கோயில் எழுப்ப வேண்டும் என நினைத்து கட்டப்பட்டதே இந்த பெருவுடையார் கோவிலாகும்.
நாம் எழுதும்போது எழுத்துப்பிழை என்பது சாதாரணமாகவே வரும். ஆனால் இவ்வளவு கல்வெட்டுகளையும் எந்தவித எழுத்துப்பிழையும் இல்லாமல் செதுக்குவது மிகவும் சவாலான ஒன்று. நான் ஆவலோடு பார்க்க வந்த பெருவுடையார் கோவில் விமானம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இதன் உயரம் 216 அடி. இதன் மேல் உள்ள பந்து போன்ற கல்லின் அமைப்பு 80 டன் என சொல்லப்படுகிறது. இப்போது வந்தியத்தேவன் மற்றும் குந்தவை இருவரின் கல்வெட்டுக்களை பார்க்கப் போகிறோம். இதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், ராஜராஜ சோழனின் திருத்தமக்கையாரும் வல்லவரையர் வந்தியத்தேவரின் மகாதேவியாருமான குந்தவை அவர்கள் இக்கோயிலுக்காக தங்க பாத்திரங்களை கொடையாக கொடுத்தார் என பொறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இது போல பல ஆச்சரியங்களையும் மர்மங்களையும் இக்கோயில் உள்ளடக்கியுள்ளது. வெளிநாடுகளில் அவர்களின் வரலாற்று பொக்கிஷங்களை மிகவும் பாதுகாத்து வருகின்றார்கள். அதுபோல நாமும் நம் வரலாற்று சிறப்பையும் நம் மொழியையும் கலை மற்றும் கலாச்சாரங்களை பாதுகாக்க வேண்டும். இன்னும் இக்காணொலியில் காண்பிக்கப்படாத பல சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்கிறது. ஆனால் அவற்றில் எல்லாம் மனித கிறுக்கல்கள் உள்ளது. நம் வரலாற்றை பாதுகாக்க தவறி வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலின் சுவற்றில் கிறுக்கிக் கொண்டிருக்கிறோம். இனியாவது நம் தலைமுறைகளுக்கு தமிழர்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் என சொல்லிக் கொடுப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.